நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றும் தகுதி இருந்தும் அரசின் நிர்வாக குளறுபடிகளாலும் திராணியற்ற நிலைமையினாலும் டிஆர்பி போர்டோட கையாளாகிற தனத்தாலும் பணி வாய்ப்பை இழந்து தகுதி உள்ளவர்கள் தெருவில் இருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த தெருவில் நின்று போராடுவது அரசை களங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கமல்ல, எங்கள் கவலையை தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான். எனவே இந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒரு தேர்வு, அந்த மறு நியமன தேர்வுங்கிற வார்த்தையை ஒரு சகோதரனாக கேட்கிறேன். அந்த வார்த்தையை நம்ம இனிமே பயன்படுத்தக்கூடாது. நானுமே பயன்படுத்தியிருக்கேன், அது வேண்டாம். என்ன காரணம்னா, தேர்ச்சி பெற்றிருக்கோம், வேலையை கொடு. ஏதோ ஒரு தேர்வு ரெண்டு தேர்வு இல்லை, நாங்க தகுதி, நீங்க சொன்ன தகுதி தேர்வை எழுதணும், தேர்ச்சி பெற்றுட்டோம். அப்போ முயலை பிடிக்கிற வயசு, முயல் ஓடினா முயலுக்கு முன்னாடி ஓடிடலாம். இன்னைக்கு என்ன ஆச்சு, முட்டி வலிக்குது, மூவ் வாங்கி ரொம்ப வலிக்குது. அந்த நிலைமையில் இருக்கும். நம்மளோட அறிவுத்திறனை சோதிக்க நீ வேலையை கொடுத்துட்டு எத்தனை எக்ஸாம் வேணும், என் தகுதியை சோதித்துப்பார், எத்தனை புத்தகத்தை மாற்று. ஏன்னா நாங்க கருப்பு வெள்ளையை பார்த்தவங்க, பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து கலர் புத்தகத்தை பார்த்தோம். தேர்வுக்கு பயந்தவன் கிடையாது. தேர்வுக்கு பயந்தவன் 5 தேர்வு 6 தேர்வோ எழுத மாட்டான். அத்தனை தேர்வு எழுதிருக்கோம். நீ சொன்ன ஜிஓ ஃபாலோ பண்ணியிருக்கோம், நியமன தேர்வு எழுதிருக்கோம். நீங்கள் அறிவித்த காலி பணியிடங்கள் இருந்து 400-500 காலி பணியிடங்களை பின்வாங்குவதே நோக்கம் என்ன? ஒரு காலி பணியிடத்தை எப்படி அறிவிக்க வேண்டும்? மாணவரோட எண்ணிக்கை அடிப்படையில ஆசிரியரோட எண்ணிக்கை இருக்கணும். நீ என்னைக்கு மாணவரோட எண்ணிக்கை வெளிப்படைத்தன்மையோட எம்எஸ் ரெக்கார்ட்ல வெளியிட்ட, எம்எஸ் ரெக்கார்டை 2 வருஷமா க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கான காரணம் என்ன? திராணி இல்ல. எம்எஸ் ரெக்கார்ட் ஓபன்ல இருந்துச்சுன்னா கவர்மெண்டோட லட்சணம் தெரிஞ்சிடும். எனவே தமிழக அரசு, இப்ப புதுசா வந்திருக்கிற தமிழக அரசுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரோடும் நாம் இப்படிதான் கேட்கணும். காரணம், 60 வருட சுமையை 2 வருட ஆட்சிக்கு நம்ம கொடுக்க முடியாது. அந்த பிரஷரை, இப்ப இருக்கிற பிரஷரை அவங்களால தாங்கிக்க முடியாது. எனவே மதிப்புக்குரிய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இந்த நியாயமான கோரிக்கையை, அடிப்படை உரிமையை, ஜனநாயகத்தை காத்திட இத்தனை ஆண்டு காலம் போராடி இருக்கக்கூடிய ஆசிரியர் வழியை உணர்ந்து, நீங்களும் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்தவர் தான், உங்களின் தாயாரும் சத்துணவு அமைப்பாளர் தான், நீங்களும் அரசு பள்ளியில் படித்தவர்கள் தான். எனவே இந்த தேர்வை எழுதியவர்கள் யாரும் ஜாம்பவான்களும் கிடையாது, லட்சாதிபதி கிடையாது, கோடீஸ்வரன் கிடையாது. இன்னைக்கு வீட்டுல கணவன் தேர்வு எழுதியிருந்தா மனைவி கிட்ட மரியாதை கிடையாது. போராட்டத்துக்கு போறியா, ஃபர்ஸ்ட் வார்த்தை போயிட்டு வாங்க மாமான்லாம் கிடையாது. போயிட்டாலும் அதே மனைவி போராட்டத்துக்கு போறாங்கன்னா, மாமா 200 கொடுனா, 200 தண்டம், நீ எழுதுனதே ஒரு தண்டம், உனக்கு 200 ஒரு தண்டமா அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த சாக்ரிஃபைஸ ஒரு மனைவி தன்னோட சுயமரியாதை அடைய வேண்டும், ஒரு கணவன் சமூகத்தில் அங்கீகாரம் பெற வேண்டும் நினைக்கிற குடும்பங்கள் ரொம்ப குறையும். ஆனா அந்த சூழல் எல்லாம் தாண்டி இன்னைக்கு நான் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வரேன், ஈரோட்ல ஒரு முக்கியமான கிளாஸ் இருக்கு, படிக்க போறேன், என்னோட வேலைக்கு தான் டியூட்டிக்கு தான் போறேன், ஒரு நாள் இன்னைக்கு என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இந்த போராட்டத்துக்கு வந்தவங்களும் உண்டு. இந்த மாதிரி சூழல் தான் இருக்கு. இன்னும் குறிப்பா நம்ம சொல்லணும்னா, இந்த 2013 வெயிட்டேஜ் முறைன்னு கொண்டு வந்தாங்க. அதோட அர்த்தம் உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? வெயிட்டேஜ்னா என்ன? பொதுவா வெயிட்டான ஏஜ் வர வரைக்கும் உங்களுக்கு வேலை தரமாட்டோம் அப்படிங்கறதா வெயிட்டேஜ். நீங்க நினைச்சிருக்கலாம் 10th ஒரு மார்க், 12th ஒரு மார்க், டிகிரியில ஒரு மார்க், இந்த மார்க் எல்லாம் கூட்டி நாங்கெல்லாம் பயங்கரமா படிச்சு சார், அதனால வெயிட்டேஜ் வச்சு போட்டுருவாங்க. வெயிட்டேஜ்னா நல்லா வெயிட் போடுற வரைக்கும் உங்களை வெயிட் பண்ண வச்சு அப்படியே தூக்கி அடிக்கிறது தான் வெயிட்டேஜ் முறை. நான் கேட்கிறேன், 2013 வெயிட்டேஜ் முறை கொண்டு வந்தீங்க, எதுக்காக கொண்டு வந்த? எதுக்காக அதை தூக்குன? கொண்டு வந்தது சரியான முறைன்னா அந்த அடிப்படையில போஸ்டிங் போட்டிருக்கணும். கொண்டு வந்தது தப்புன்னா நீ அரசாங்கம் நேரடியாக இந்த தேர்வு எழுதிய அனைத்து ஆசிரியரிடம் மன்னிப்பு கேட்டு நாங்க கொண்டு வந்தது தப்புதான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கோம். அந்த ஜீவோ பொய்யர் ஜீவோன்னு அறிவிச்சிருக்கோம். உங்களுக்கு தேர்தலுக்கு தேர்தல் தேர்வு வைக்க தெரியுது, தேர்ச்சி பெற்றவங்களுக்கு வேலை கொடுக்க தெரியுமா? தெரியாது. காரணம் என்னன்னா, தேர்தல்ல இப்ப பண்டிகை வருது அப்படின்னா ஆடு கோழி எல்லாம் பலியிடுவாங்க. அந்த பூஜை